வாய்ப்பே இல்லை. ஐயோ வண்டி தள்ளுது அப்படியே. முன்னாடி போனாங்க, எப்படி போனாங்கன்னு தெரியல. எனக்கு வேறு என் லக்கேஜ் வேறு டென்ஷனை கொடுக்குது. இன்னும் இந்த மாதிரி கோழி வேறு குறுக்கல. வழி விடுமா வழி விடுமா வழி விடுமா வழி விடுமா. மாடி மாட்டினோம்டா. வண்டியை கண்டம் பண்ண விட மாட்டாங்க போல இருக்கே. மேலே இருக்கும். ஆமாம். ஸோ இதோட டெப்த்து சொல்கிறாங்க 2000 ஃபீட்டா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் இப்போ டென்ட்டு போட்டிருக்கோம். ஸோ மொத்தமாக ஒரு 6-7 டென்ட் இருக்குது. ஸோ அந்த பக்கம் பெரிய டென்ட்டு, அதில் ஆக்சுவலி 5 பேர் படுத்துக்கலாம், க்ளோஸ் டு 5. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா இருட்டு தான். அங்கே தான் சாப்பிட போகிறோம் ஆக்சுவலி உட்காந்து. ஸோ அந்த சைடு அங்கே தான் டென்ட்டு, கேம்ப் ஃபயரு. ஆக்சுவலி ஒரு கார் இருக்குது, அது அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸு. ஸோ இதுதான் கைஸ், பார்த்தீங்கன்னா சுத்த கும் இருட்டு, ஒன்றும் தெரியாது. ஸோ அப்புறம் சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது தான். ஆக்சுவலி மணி பார்த்தீங்கன்னா இப்போது 9 மணி. ஸோ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காத்தால ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்க்கலாம், பாய். ஸோ கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சுற்றி எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த இருட்டில் ஒன்றும் தெரியாது, ஃபயர் மட்டும் தெரியுது. குட் மார்னிங் மக்களே. ஸோ இதுதான். ஸோ டென்ட்டு போட்டு நைட்டு தூங்கியாச்சு. இப்போ மார்னிங் 6 மணி. ஸோ என் பைக் அங்கே நிற்குது 2-3. ஸோ மற்ற பைக்ஸ்லாம் இப்படி நிற்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு, பட் செமையாக இருக்குது வெதரிங்க. நைட்டு 2-3 தடவை மழை பெஞ்சது, பட் இப்போது ஒரு மாதிரி ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி தூங்கியாச்சு. ஸோ அடுத்தது மார்னிங் டீ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் போய் ஃபால்ஸ் வெப். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட்டு. ஸோ அந்த வீடியோஸும் பார்க்கலாம். பாய் மக்களே. ஸோ கேம்ப் சைட்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு அப்புறம் ஃபால்ஸ் தான். ஃபால்ஸில் போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ அதில் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் தங்கியிருந்தோம். ஸோ பைக்ஸ் எல்லாம் லைனப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு ஃபால்ஸுக்கு போய்ட்டு குளிக்க வேண்டியது தான். ஆக்சுவலி இந்த கடையில் தான் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. சரி, இப்போ கிளம்புறோம். பாய். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி குன்னூர் ஃபால்ஸுக்கிட்ட நெருங்கிட்டோம். பட் இங்கே ரோடு படு கேவலமாக இருக்குது. ஸோ 2-3 தடவை ஆக்சுவலி இந்த பஞ்சி கார்டு அவுந்துருச்சு எனக்கு. ஸோ ஆக்சுவலி என் குரூப் அதனால் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ எங்கூட இன்னொரு ரைடர் வராரு. ஸோ அவர் தான் ஆக்சுவலி மார்ஷல். ஸோ இந்த மாதிரி குரூப் ரைட்ஸில் ஏதாவது ஒரு ரைடருக்கு ப்ராப்ளம்னா அவர் கூட ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு மேக் ஷூர் நம்ம அப்படியே கரெக்டாக போய் சேர்ந்துடுறோம் குரூப்போட. ஸோ நேத்திலாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கனால நானும் சரி குளிக்க தான் போகிறோமேன்னு நான் ஒரு மாதிரி டெம்பரரியாக தான் கட்டி வச்சுருக்கேன், பக்காவாக கட்டலை. ஸோ அதுதான் இப்போது வேலையை காட்டுது. போய் சேர்ந்துட்டு குளிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இன்னும் பக்காவாக நீட்டாக பேக் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணலன்னு ஏன் கேட்காதீங்க. வழக்கம் போல் நம்ம கோப்ரோ அதோட வேலையை காட்டிடுச்சு. ஸோ சுத்தமாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த வஞ்சி கட்டுற சாக்கில் பேட்ரி எடுத்துகிட்டு திருப்பி ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபால்ஸ் ரீச் ஆனால் நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இது செம்மையாக இருக்குதுங்க பாருங்கள்.
ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இன்னும் பயங்கரமான சீன்ஸ்லாம் இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேப்சர். ஸோ பார்த்தீங்கன்னா தான் அவர் ஹார்ன் அடித்தார் மார்ஷல். ஸோ மேக் ஷுர் எனக்காக தான் ஹார்ன் அடிக்காருன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி அந்த பெண்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு பிளைண்டு பெண்டு. ஸோ அதனால் சேஃபாக ஹார்ன் அடிச்சிருக்காரு அவர். ரோடெல்லாம் ஆக்சுவலி பயங்கரமாக இருக்குங்க, ஒரே தண்ணியாக இருக்குது. பார்த்து நிதானமாக போகணும். இத்தனை நேரம் வெயிலே இல்லை, கரெக்டாக வெயில் அடிக்குது. இன்றைக்கி நம்ம ஊட்டி கொடைக்கானல் வந்த மாதிரியே இருக்குங்க, செமையாக இருக்குது. ஆக்சுவலி நேற்றுக்கு இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது நான் ஷூட் பண்ணுறது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி. ஸோ 7ஆம் தேதியெலாம் சென்னையில் செம்ம மழை பொஞ்சிருக்கு போல இருக்கு. பட்டு இங்கே நைட்டு மழை பெஞ்சாலும் எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அப்புறம் இப்போ மார்னிங்கும் மழை இல்லை. அதனால் சென்னைக்கு போகிறதுக்கு இதே மாதிரி மழை பெய்யாமல் ரொம்ப வெயில் அடிக்காமல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கப்பா, ஷோ நிஜமாகவே செம்மையாகுது. தும்பி பூச்சிலாம் அங்கங்கே போடுறது. வைசரை க்ளோஸ் பண்ணி தான் ஓட்டணும். செமையாக ரோடெல்லாம். அடிச்சு பள்ளம் தான் இன்னும் வரணும். பாருங்கள் ஆமாகுது. ஷோ அப்படியே அந்த மலையெல்லாம் அப்படியே ஒரு பனி புட்டின மாதிரி தான் இருக்குது. செம போங்க. இப்போ தான் இந்த ரைடுக்கான முழு அர்த்தம். என்ன இதில் கொஞ்சம் ரெட் மான்ஸ்டரில் கொஞ்சம் டார்க் கம்மினால் கொஞ்சம் கஷ்டப்படுது மலை ஏற. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஹைவேஸ்னால் இதை விட கம்ஃபர்டபுளான பைக் எதுவுமே கிடையாது. பட் இந்த மாதிரி கொஞ்சம் பாதி ஆஃப் ரோடிங், இந்த மாதிரி ஹில்ஸ்னால் கொஞ்சம் வண்டி கஷ்டப்படுது. ப்ளஸ் நம்மளது வேறு அந்த குவான்டிகோ டயர்ஸ்னால் கார்னரிங் ஓகே, பட் கொஞ்சம் மண் இருந்தால் லைட்டாக நமக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்கும். ஸோ அதுலேயே நம்ம உஷாராகிடணும். அதுக்கு மேலே தலைவரை புஷ் பண்ணக்கூடாது. ஸோ இந்தமாரி ஸ்லோப்லாம் அசால்ட்டாக ஏறும். பட் அங்கேயே கொஞ்சம் மண் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக அடி ஸ்கிட்டார் மாதிரி இருக்கும் வண்டி. ஸோ அதுலேயே நமக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடும். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக போகும். வெட்டு கேட்கவே வேணாம், அது சேரு மாதிரிலாம் இருக்குது. ரைட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சின்ன பையன் பதில் சொல்லிட்டான். இப்படி தான், ஏன்னா குரூப் முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா ரூட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அந்த குரூப்போடு இருக்கார். எங்கெங்கடா இதுரா ரோடு? தான் ரோட்டு போல இருக்குது. கேட்டுப்போம். குன்னூர் ஃபால்ஸ் இப்படியா? ஃபால்ஸு நன்றிம்மா, தேங்க்ஸ். ஓ காட், ஒரு கேவலமான ரோடாக இருக்குது. என்ன ஆக போதோ என் டயரோட கதி.
வாய்ப்பே இல்லை. ஐயோ வண்டி தள்ளுது அப்படியே. இதுக்கு முன்னாடி போனாங்க எப்படி போனாங்கன்னு தெரியல எனக்கு. வேறு என் லக்கேஜ் வேறு டென்ஷனை கொடுக்குது. ஏம்மா அப்பா அப்படியே வந்தாச்சு. சாரிடா ரென் மாஸ்டர், இன்னும் இந்த மாதிரி கோழி வேற குறுக்கல. ஐயோ அம்மாடி காலே பிடிச்சிக்கிச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி டவுன் ஹில்லில் பிரேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இன்ஜின் பிரேக்கே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி ஐ மீன் 2 பிரேக்குமே ரிஸ்க்கு தான். ஃப்ரண்ட் அண்ட் பிரேக் ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். மாட்டு கொட்டாய், ஐயோ அதை பார்த்துக்கிட்டே பாலத்தில் விட்டேன். ஆத்தி ஓ காட், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. வேறு லெவலு. நல்ல வேலை ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. மாடி மாட்டினோம்டா. வண்டியை கண்டம் பண்ண விட மாட்டாங்க போல இருக்கே. டோட்டல் காலி. இங்கே எழுந்திரிச்சு சுத்தம். வண்டி இன்னி தான் மார்னிங் தொடச்சேன். நேற்று மழையில் சரி இன்றைக்கி நம்ம போகும்போது ரிட்டன் போகும்போது வண்டி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சுமாராக இருக்கணுமேனு மொத்தத்துக்கும் ஆப்பு. சரி இதெல்லாம் இப்படி வந்தால் நடக்கிறது தான். ஒரு ஏரியா போயிட்டு அப்புறம் வண்டியை வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்படியே பாத்திரா ஐயோ ஏமா வண்டி அப்படியே இறங்குதுங்க ஸ்லோப்பில். பாருங்க முன்னாடி ஷோ ஒரே ஆடு மாடு தான். வழி விடுமா. ஏய் குட்டி. நம்ம குரூப்பை பார்த்துட்டேன்னா முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க. என்ன கீரில் போகிறேனேன்னு தெரியல. வண்டி உரும்புது. ஐயோ எம்மா வாய்ப்பே இல்லை ராஜா. மலைக்கு மேலே ஏறி இப்போ மலைக்கு அப்படியே கீழே இறங்குறோம். மாடி ரோடு இங்கே பாருங்கள் முன்னாடி போகிறாங்க. ஸோ அவ்வளோ மோசமான ரோடு, அவ்வளோ தூரம் பின்தங்கியும் ஓகே எனக்கு இல்லை, ஃப்ரண்ட்டு குரூப்புக்கு தான் போலது. பாருங்க ஜி ரோட. ஐயோ எம்மா டயரு கண்டம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சென்னைக்கு போன பூரா டயரை மாற்றுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை கல் வெட்டு வந்துருக்குன்னு தெரியல. அங்கே பாருங்க. இந்த வயநாடு அப்புறம் இந்த நார்த்து இந்த டார்ஜிலிங் அந்த சைட்லாம் தான் அது பார்த்துருக்கேன். ஐ மீன் அஃப்கோர்ஸ் வண்டியில் பைக்கில் போனதில்லை, பட் காரில் போயிருக்கேன். ஸோ வேறு லெவல் இருக்குது. ஸ்பீடாக போக விருப்பம் இல்லை. ஸ்லோப்பில் அப்படியே இறங்குறான் வண்டி. ஸ்லோப்புன்னு ரொம்ப நேரம் ரோடு பள்ளங்களில் வந்துச்சுன்னா இந்த கட்டிங் வேறையா. ஓகே பின்னாடி லக்கேஜ் கரெக்டாக இருக்கா செக் பண்ணியாச்சு. இன்னும் என்ன அட்வென்ச்சர் காத்திருக்கோ பாருங்கப்பா. ஐயோ சே
வேறு லெவலு. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு பார்த்தா குளிக்கவே வேணாம் போலுக்குது. பட் அஃப்கோர்ஸ் ஃபால்ஸில் குளிக்கல எனக்கு ரொம்ப விருப்பம். நகையின் தண்ணி. ஸோ ஃபால்ஸுக்கான அறிகுறி. அப்போ அங்கே சேர் தண்ணி, இங்கே நல்ல தண்ணி. ஆனால் பட் திரும்பி ரிட்டன் போகும்போது சேர் ஆகும். கவலையை மாறாடா, போடா நீ பாட்டுக்கு. ஆமாம் கேட்குறாங்க ஃபால்ஸ் பார்க்கவான்னு. ஆமாம் சொல்லியாச்சு. இப்போ இந்த ரோட்டில் இந்த மாதிரி கார்லாம் வேறு வந்து நிற்கிதா, பயங்கரம்தான். நாங்களே எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஓ, இந்த வெஹிக்கிள்லாம் வேறு காய வைக்கிறாங்க. ஓ, வண்டியில் மாட்டக்கூடாதே. தாங்க முன்னாடிலாம் ஒரு காலத்தில் ஹைவேஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஐ மீன் இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் காய வைக்க. முடியாது போல். ஸோ எப்போ வேணால் GoPro பேட்ரி காலி ஆகலாம். ஸோ பேட்ரி சார்ஜ் இருந்துச்சுன்னா கன்டினியூ பண்ணுறேன், இல்லாட்டி இதோட என்னோடய vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன். மீதி சென்னைக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ ரொம்ப வேகமாகவும் போக பயமாக இருக்குது. ஸோ இதுவாகவே போவோம். ஏன்னா இந்த ரோடு வேறு எங்கேயும் பிரிகிற மாதிரி தெரியல. அப்படியே பிரிஞ்சாலும் கேட்டுலாம். இங்கே ஃபுல்லாக மக்கள் இருக்காங்க. ஸோ இது நல்ல வில்லேஜ் தான் அது. குட்டி குழந்தை எம்மா. ஆனால் என் வாழ்க்கையிலே சத்தியமாக இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான். ஆஃப் ரோடிங் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க, பட்டு இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. இன்னும் போக போக இன்னும் குறுக்கள் சந்தா இருக்குது. வழி இருக்காப்பா? தாடி வண்டி போகுது. பாருங்க ஜி, அதுதான் பிரச்சனை. நடுவில் தண்ணி போகுது. ஸோ முன்னாடி ஒரு பைக்கில் ஆக்சுவலி பில்லியன் இருக்காங்க. இதுலேயும் பில்லியனு, பட் இதுக்கு முன்னாடி 2 வண்டிக்கு முன்னாடி இதுலேயும் பில்லியனு. ஸோ ரிஸ்க்கு எடுக்க வேண்டான்னு. ஏன்னா சப்போஸ் ஏதாவது கல் ஸ்லிப் ஆச்சுன்னா சிங்கிளாக இருந்தால் டக்குன்னு பேலன்ஸ் பண்ணிடலாம். பட் பில்லியன்னா கொஞ்சம் பார்த்திங்களா, அங்கேயே அவருக்கு ஸ்லிப் ஆச்சு. ஸோ அதுதான் ரூட்டு. ஸோ அதான் ரூட் சொல்கிறாரு. முதல் கட்டத்தை தாண்டியாச்சு. அடுத்த கட்டம்
ஃபுல்லாகவே வழுக்கல் தான். அம்மாடி, இங்கே திரும்பி போகிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நடந்து தான். நான் அதுக்கப்புறம் வண்டி போகுதில்ல தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வண்டி போகாது. ஸோ இங்கே எங்கேயாவது வண்டியை பார்க் பண்ணிதான் ப்ரோ. ஆக்சுவலி அங்கேயே ரிஸ்க்கு தான் அது. அதாவது அந்த கல்லில் ஏறி வந்துட்டோம். பட் இப்போ இங்கே ஏறும்போது பார்த்தீங்களா, இப்போ போகும்போது தான் இருக்குது காமெடி. பொறுமையாக போகணும். ஸோ கைஸ், ஸோ கடைசியாக ஃபால்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கண்ணில் பார்த்துட்டோம். ஆமாம், கண்ணில் பார்த்துட்டோம். அதுவே பெரிய. ஸோ நடந்து வந்த பாதை சுத்தமாக தெரியாது. இந்த பாறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். மற்றது ஃபுல்லாக அப்படியே காடுக்குள்ளே பூந்து வந்திருக்கோம். ஸோ பட் தண்ணியை பார்த்தோன்னே ரிலாக்ஸ் ஆயாச்சு. ஸோ போகும்போது மீதி வீடியோவை போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வந்த பாதை எப்படின்னு. ஸோ இப்போ போய் கண்டிப்பாக குளிச்சாதான் எங்கள் கைடுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். நீங்கள் இந்த கலாய் ஓகே கைஸ், குளிச்சுட்டு குளிக்கிறதா வீடியோ போட முடியாது. ஸோ அது குளிச்சுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். பாய். மக்களே பார்த்தீங்கன்னா, ஸோ அது அந்த மரத்து அந்த சைடு வழியாக தான் நடந்து வந்தோம். அருவி அப்படியே போகுது. எங்கே போகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக போகிறார் நடந்து நம்ம நண்பர். அங்கே பாருங்கள், அது என்ன அப்படியே பிளாங்காக இருக்குன்னு பாருங்களா. ஃபோட்டோஷாப்பு எதுவும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நேராக கொட்டுது. ஐயோ, வாங்க அது வரைக்கும் போய் பார்ப்போம். ஐயோ, பொறுமையாக போகணும். நான் வேறு இங்கே பாருங்கள், அப்படியே ரைடிங் பூட்ஸோடய வந்துட்டேன். ஸோ உஷாராக இருக்கணும். வேறு லெவலு. அங்கேருந்து பார்த்தோம்னா செம்ம காற்று. அங்கேருந்து போய் எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது அங்கேருந்து இந்த கேப்பில் இங்கே குதிக்க சொன்னாங்க. பட் வேணான்ட்டு ஸோ இந்த கேப் வழியாக இப்படி இறங்கி இப்படி வந்தாச்சு. இப்போ வாங்க, முக்கியமான அதுதான் மெயின், முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அந்த ரெட் கைலாசத்தை மட்டும் ரைட். கஷ்டப்பட்டதுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இல்லை நானும் அதான் சொல்லுவேன். எஸ், கீழே 2000 ஃபீட்டா? அவ்வளோதானா? ஜஸ்ட் 2000 ஃபீட். சேலம் போல தான் போக சொன்னாங்க. இப்படியே பாருங்கப்பா. எந்த இடம்ப்பா இது? இது வந்து குன்னூர் 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 ஃபால்ஸ் தானா? ஒரு வீடியோ காமிச்சாங்க பார்த்தீங்களா? கீழே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், வேற லெவலாக இருக்குப்பா. நமக்கு இங்கே கீழே வியூ தெரியாது. அப்போ பாருங்கப்பா, நிறைய பேர் வராங்க. பாருங்கப்பா, இன்ட்ரோ கொடுக்க போறீங்களா? வேணாம் வேணாம், நானே கொடுத்துக்கிறேன். இவ்வளோ நேரம் புலம்பினே வந்ததுக்கு ஒரு பயங்கரமான கண்கொள்ளா காட்சி. மேலே இருக்கும். ஆமாம். ஸோ இதோட டெப்த் சொல்கிறாங்க 2000 ஃபீட்டா. கண்டிப்பாக வரணும். ஸோ டக்குனு சேலம் போயிடலாம். ட்ரெக்கிங் யார் இன்ட்ரெஸ்ட்டோ கண்டிப்பாக இந்த பக்கம் வரலாம். கோப்ரோ வழக்கம் போல் பேட்டரியில்ப்பா. சரி, இப்போ நாங்கள் போய் குளிக்க போகிறோம். பாய். ஸோ இங்கே குளித்து முடிச்சாச்சு. அங்கே தான் பின்னாடி, எனக்கு தலைக்கு பின்னாடி தான் அங்கே தான் குளித்தோம். ஸோ இதுதான் அப்படியே போய் அந்த பக்கம் அருவியாக கொட்டுது. ஸோ இவர் தான் சுதர்சன். ஸோ எங்கள் பிசியூ பைக்கர்ஸ் மெம்பர் அட்மின். சரி வாங்க, இப்போது நடந்து வந்த பாதையை பார்ப்போம் நம்ம. ஸோ பாருங்கள், அங்கே தான் அப்படி தான் அருவி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரைட் சைடெல்லாம் அங்கே அப்படியே போய் மலை மேலே போய் விழுவோம். ஸோ நம்ம இப்போ இந்த பக்கமாக அப்படி ஏறி அப்படி நடந்து போக வேண்டியது தான்.
அங்கே ஒரு ரட்டம் இதுதான் நாங்கள் வந்த பாதை. இல்லைடா இதுக்கு போயிட்டு ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க, பார்க்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ரூட்டே களகட்டம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நடக்க முடியல. இந்த ஃபெட்டப்லாம் போயிடுச்சுப்பா. ஃபைனலாக ஒரு செக் பாயிண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த வந்த பாதை. ஸோ இங்கே சில பேர் பைக் நிறுத்திட்டாங்க, நாங்களாம் கொஞ்சம் முன்னாடி நிறுத்திட்டோம். ஏன்னா போகிற ரூட் ரொம்ப மோசம் ஒன்றும் சரி பைக்குக்கு. ஸோ ரீச் ஆயாச்சு. பின்னாடி மட்டும் கொஞ்சம் இழுத்து திருப்பணும்டா. எஸ், எல்லா வண்டியும் ஒரே கதி. சப்பா